இந்த கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற ஐயா ராஜபாண்டியன் அவர்களே, எந்த இதுல இருக்கும் தெரியாத லெவலுக்கு, ஆனால் இன்று நமது ஞானம் இயக்கத்தின் செயலாளராக அமைந்திருக்கின்ற செந்தமிழ்ச்செத்தன் அவர்களே, வரவேற்புரையாற்றி அழகாக என்னுடைய கருத்துக்களை நான் சொல்வதற்கு முன் அவர்களே என்னை பற்றி அதிகமாக சொல்லி அமர்ந்திருக்கின்ற ஞானசேகரன் அவர்களே, தெய்வ கணபதி அவர்களே, எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரும் முருகானந்தம் முத வந்தாருன்னா 2 வாரமா சண்முகானந்தானா 2 வாரமா நான் இல்ல. இன்னைக்கும் நான் இருக்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் நம்ம புக்கு நம்ம முகவரிகள் என்ன, அதுதான் இந்த ஃபேஸ் இஸ் இண்டெக்ஸ் ஆஃப் தி மைண்ட். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அதை ஞானம் அழகாக சொல்லியிருக்காங்க. அதுல மணிமாறன் சார், நம்ம எல்லாம் நம்ம உறுப்பினர்கள் அவர்களுடைய முகவரிகளும் அந்த புக்ல இருக்கு. அழகான ஒரு டாபிக், நல்ல டாபிக்கா நம்ம கவிஞர்களுக்கு முகங்களின் முகவரிகள்னு ஒவ்வொரு முகத்தையும் பத்தி புக்கிலேயே கரெக்டா கொடுத்துட்டாங்க. அதனால இதை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு எனக்கும் டைம் இல்லை. சிறப்புரைன்னு சொன்னாங்க. சிறப்புரை அது கூட நேரம் இல்லை. 5 மணிக்கு நான் இருக்க வேண்டியவன். ஐயாவுடைய வேண்டுகளுக்கு இணங்க சட்டையை கூட ஒழுங்கா போட்டு, சும்மா ஒரு சட்டையை போட்டு ஒழுங்கு கீழோடி ஓடி வந்திருக்கேன். ஏன்னா இந்த ஞானம் இயக்கத்துக்கு ஒரு 10-20 பேர் தான் நமக்கு, 4-5 பேர் போதும். இருந்தாலும் அந்த 20 பேரும் உண்மையிலேயே தன்னுடைய செயல் எல்லாத்தையும் மறந்து இந்த இயக்கத்துக்காக அந்த 5 மணிக்கு உள்ள வர்றோம் பாருங்க. இதுதான் உண்மையிலேயே பெரிய அதிசயமான ஒண்ணு. எந்த கூட்டத்துக்கும் இந்த மாதிரி வர மாட்டாங்க. ஆனா நான் வர வைக்கணுங்கிறதுதான் நம்ம மிக தலைவருடைய குறிக்கோளும். அதை எல்லாமே படம் எடுத்து கஜாமுடியா ஒவ்வொருத்தருக்கும் வாட்ஸ்அப்ல அனுப்புறாங்க பாருங்க. அதுக்காகயாவது நிறைய பேர் கண்டிப்பா வரணும். சோ இதே போல ஒவ்வொருத்தருடைய பத்தி பர்டிகுலரா சொல்லணும். இது சொல்றதுக்கு தகுந்தாக்க நம்ம முகவரிகளை, நம்மளுடைய புக்கை வெளியிட்டு இருக்கும் பாருங்க, ஒவ்வொருத்தருடைய முகவரியும் ஒவ்வொருத்தருடைய அட்ரஸோட, அதான் முகவரியோட அவங்கவுங்க கருத்துக்களையும் நாம இப்படிதான் அப்படிங்கிறத கரெக்டா சொல்லியிருக்காங்க. இதுதான் ஞானசேகரன் மேடம் அழகாக சொன்னாங்க. நான் எந்த இடத்துலயும் சொல்லக்கூடியது அத இந்த கைக்கு கொடுக்கறது இந்த கைக்கு தெரியாதுன்னு நினைக்கிற மாதிரி நான் தர்மம் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த கேட்டு கொடுக்கறது தர்மம், கேட்காம செய்யறதுதான் தானம். தானம் கொடுப்பேன் இல்லைன்னு சொல்ல வரல. அந்த தானமும் இடம்பெறியவர். அது அழகா மேடம் என்னை பத்தி என்னை தெரிஞ்சு அழகா 1 ரூபா 2 ரூபா கூட அழைப்பேன். எனக்கு அது ஒழுங்கா போய் சேருதா, இவங்களுக்கு அதனால யூஸா, எவ்வளவு நாளும் கொடுப்பேன். அது எனக்கே தெரியும். வாழ்க்கை பூரா ஒரு குழந்தை அப்படித்தான் படிக்கணும்னு புரியல. அது என்ன படிக்கணும்னு நினைக்கிறியோ அது வரைக்கும் நான் செலவு பண்ணிக்கிறேன், இல்லைன்னு சொல்லல. சோ அந்த மாதிரி முகவரியை நம்ம இந்த ஞானம் இயக்கத்துல இருந்து தெரிகிறோம் பாத்தீங்களா, 4 பேருக்கு தெரிய வைக்கிறோம். இது என்னுடைய லைன்ஸ் இயக்கத்துல இதுதான் இன்னைக்கும் தேடி வர்ற காரணங்கள். ஒரு குழந்தைக்கு இப்படிதான் பண்ணி முடிச்சேன். அந்த குழந்தை இன்னைக்கும் நான் எனக்கு தீபாவளி பொங்கல்லாம் ஸ்வீட் கொண்டு வந்துடும். நான் இப்ப ஸ்வீட் சாப்பிட மாட்டேமா, கொண்டு வராதம்மா. ஏன்னா ஒரு இடத்துல மோட்டிவேஷன் கிளாஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ல நான் செய்ததெல்லாம் இன்னைக்கு கவர்மெண்டே நிறைய செய்யுது. என்னுடைய தாக்கம் ஜாமெட்ரி பாக்ஸ் இல்லாம நான் படிக்கும் போது 96 மார்க் வாங்கி 100 மார்க் வாங்க முடியல. ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கி தரல. இதுக்காக முத புரிஞ்சு ஸ்கூல், மோரஸ் மட்டும் ஸ்கூல் எல்லாம் நான் 25 வருஷமா ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு இருந்தேன். என்னுடைய தாக்கம் அப்பதான் என்னுடைய முகவரியை தெரியுறாங்க. சோ அந்த 4 மார்க் ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கல, நானும் 100 வாங்கணும்னு வந்துருப்பேன். அதனால ஜாமெட்ரி பாக்ஸ் கொடுக்கணும்னு ஒரு ஆதங்கத்துல கொடுத்தேன். அதை கவர்மெண்டே இப்போ ஸ்கூல்ல பசங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. சேம் லெட்ரின் பாத்ரூம் என்னுடைய நேரத்தை மோர்சம் போட்டு இந்த புளியோக்கம் ஸ்கூல்ல பாருங்க டைல்ஸ் ஒட்டி எல்லாம் பண்ணி எல்லாம் செய்து கொடுத்துருப்பேன். இன்னைக்கு கவர்மெண்டே லெட்ரின் பாத்ரூம் சுத்தமா இருக்கணும்னு கனிமொழி வச்சு போரூர் ஸ்கூல்ல பிரமாதமா செய்து கொடுத்தோம். இன்னைக்கு நிறைய ஸ்கூல்ல அதுக்கு பர்டிகுலரா செய்யணும்னு செய்யறாங்க.
சோ நாங்க முன்மாதிரியா தான் நிறைய இருந்திருக்கோம். அந்த முன்மாதிரியா இருக்கும்போது இன்னைக்கு ஸ்கூல் பசங்களுக்கும் ஃபீஸ் கட்டுறதுக்கு 1000 ரூபாய். அதான் நல்ல செலக்டட் பீப்புள். இன்னைக்கு ஊருக்கு போயிருந்தேன், குலசேகரப்பட்டினம் கும்பாபிஷேகம், திருச்செந்தூர் கும்பாபிஷேகம் 2 அட்டன் பண்ணிட்டு, அப்ப அங்க அந்த ஸ்கூல்ல 8 குழந்தைங்க செட்டகும்பர்ல இருந்து மந்த்லி 100 rupees திறனாய்வு அப்படின்னு 8 வரைக்கும் தான் அந்த ஸ்கூல் இருக்கு, நான் படிச்ச ஸ்கூல்ல. அந்த ஸ்கூல்ல போய் இது பண்ணி திரும்ப அந்த குழந்தைகள்கிட்ட எப்படின்னா படிக்கிறீங்கன்னா போகணும்னு டீச்சர் எப்பவுமே தப்பு பண்ணுவாங்க. நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் தான் புக்கு வாங்குவாங்க, அங்க போய் எழுந்துட்டு விடுவாங்க. கொஞ்சம் மோசமா இருக்கிற பசங்கிட்ட செய்ய மாட்டாங்க. நமக்கு அந்த திங்கிங்க முகவரி, இந்த முகவரிகள்லாம் இப்படிதான் நம்ம கண்டுபிடிச்சிக்கிறது. சோ அதனால அந்த குழந்தைய கூப்பிட்டு புக் எடுத்துக்கிறோம். ஏன்னா என் பேத்தி ஸ்பெல்லிங் டி அவார்டு வந்திருக்கேன். இன்னைக்கு இது பண்ணணும்னு நினைச்சேன், முடியல, எனக்கு டைம் இல்லை. அவங்களும் வேற ஃபங்க்ஷன் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை கூட்ட 10th படிக்குது. இப்போ இந்த 8th எப்படி இருக்கு, 7th எப்படி இருக்கு, எப்படி படிச்சோம் வேணும்னே அந்த டீச்சருங்க அந்த புக்கை தூக்கி காமிக்கிறாங்க. கடைசியில இந்த மந்த் எக்ஸாம் எழுதுனதுல யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஏதாவது நம்ம கொடுக்கலாமேன்னா யார்கிட்ட புக் வாங்கினாங்களோ அந்த 3 பேரும் தான் புக் வாங்கி கொண்டு கொடுக்குறாங்க. இதான் முகவரி. சோ அந்த 3 பேருடைய லெட்டர்ஸ் எப்படி இருக்கு தெரியுங்களா? சோ அவங்களுடைய லெட்டர்ஸ் பார்க்கும்போது நமக்கு சந்தோஷம். ஆளுக்கு ஒரு 500 ரூபாய் கையில கொடுத்து கீப்பிட்டோம். ஆண்டு விழாக்கு வருவேன். அப்போ இந்த ஸ்கூல்ல யார் யாரும் என்னென்ன பண்ணி 8ல இருந்து படிச்சு 9க்கு போகும்போது அடுத்த ஸ்கூல்ல என்ன அவார்டு வாங்குறீங்க, அந்த ஸ்கூல்ல அந்த குழந்தைகளை கூப்பிட்டு பழைய மாணவர்கள் மாதிரி நிறைய செய்துட்டு இருக்காங்க. நல்ல ஒரு ஸ்கூல். இன்னைக்கும் அந்த திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட், தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் முதன்மையா இருக்கக்கூடிய நடுநிலைப்பள்ளி. சோ இதெல்லாம் எதுக்குன்னா முகவரி அவங்க ஆட்டோமேட்டிக்கா காட்டி கொடுக்குறாங்க. நாங்க தான் ஃபர்ஸ்ட். இது வரைக்கும் அந்த HM 35 ஆண்டு காலமாக இருக்காரு. அது இந்த மந்த் ஒரு புக் மாதிரி பப்ளிஷ் பண்ணி அவரை பண்ணியிருக்காங்க. சோ அதெல்லாம் சந்தோஷமா இருக்கு. சோ அதே போல நம்ம நாளை இயக்கத்துல இந்த புக்குல எத்தனை புக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் உங்க முகவரியை தராதவங்க எல்லாம் இந்த நேரத்துல நிறைய பேர் முகவரியை கொடுத்துருக்காங்க. அந்த முகவரி இதே போல கொடுத்து நம்ம ஞானம் இயக்கம் சிறப்பிக்க என்னுடைய காலத்தையும் கருதி நான் இது பண்றேன். உங்க அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.